சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இவங்க ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு பிரசிடென்ட்க்கு 3 வாய்ப்புகள் சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. கவர்னருக்கு ஒன்று அவர் அதை ஏற்கலாம், இல்லை அதை நிராகரிக்கலாம், நிராகரித்து தீர்வு பண்ணலாம், அல்லது பிரசிடென்ட்க்கு அனுப்பிடலாம். இதை 3 வாய்ப்பு வச்சிருக்காங்க. இவ வந்து அந்த நிராகரிக்கிறதுங்கிறது, அந்த வித் ஹோல்டுங்கிறது நிராகரிக்கிறதா அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த வித் ஹோல்டுங்கிறதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா கீப்பிங் வித் யூங்கிற அர்த்தமும் இருக்கு. அது வந்து ரிஜெக்ட் பண்ணி திருப்பி. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, வித் ஹோல்டு இஸ் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்றது எல்லாருமே வந்து திருப்பி அனுப்புறதா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. வித் ஹோல்டுங்கிறதும் சென்டிங் ரிஜெக்டிங் அப்படிங்கிறது வேற வேற இல்லைங்கிறது அவங்க சட்ட புரிதல். அப்போ இவங்க வந்து ரொம்ப நாள் அதை பண்ணியிருக்க முடியாது, செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கணும், 2வது வந்துருச்சா நேராக பிரசிடென்ட்க்கு அனுப்பியிருக்கணும். அதில் வந்து ஒரு பெரிய டிலே வந்தது ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம கவர்னரை பொறுத்தளவுக்கு அந்த டிலேவை தவிர்த்திருந்தாருன்னா இந்த கிரைசிஸ் வந்திருக்காதுன்றாங்க. இது வந்துருச்சு. பட் எப்படினாலும் இது வந்து சீஃப் மினிஸ்டர் சொன்னது போல இது இந்தியா முழுக்க உள்ளக்கான பிரச்சனை. அதனால வந்து கட்டாயமாக ஒரு அப்பீல் நடக்கும். எப்படின்னு போகும், கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வரைக்கும் போகும். அதுக்குள்ள என்ன சொல்லலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஜிசி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா யூஜிசி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அவங்க வந்து கிராண்ட் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க. அப்போ இங்கே வந்து இல்லை எங்களுடைய ஐடியாக்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது நாங்கள் வந்து இது வந்து யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு நேஷனல் ப்ராடக்டாக நாங்கள் பார்க்குறோம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்க்குறோம், கல்விங்கிறதே பொதுப்பட்டியல் இருக்குது. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட மாநில பட்டியல் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம், நாங்களே என்ன செய்யணும், அது மாநில பட்டியல் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்டானமஸ் பாடி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பாடத்திட்டங்களை வடிவமைக்கிற வரைக்குமான எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ இது எங்கே கொண்டு போய் நிற்கும்? திரும்பி ஒரு சமச்சீர் கேள்வி அங்கே வந்து நிற்குமா? திரும்பி அங்கே வந்து கலைஞர் பற்றிய பாடம் வந்து நிற்குமாங்கிற 150 கேள்விகள் இருக்குது. ஸோ கட்டாயம் கேரண்டியாக இன்னும் உச்சநீதிமன்றத்திலே ஒரு அப்பீலுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இதில் டைம் லைன் கொடுத்துருக்கிறது ஒரு பூர்வத்தை உயர்த்தி இருக்கிறது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து 1 மாதத்துக்குள்ள அனுப்பணும். நீங்களே முடிவெடுக்க போறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு எடுக்கணும். இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, 2வது டைம் தீர்மானம் நிறைவேற்றி வந்திருக்கு அப்படின்னா அதுவும் 1 மாதத்துக்குள்ள மேக்ஸிமம் டைம் லிமிட்ல பண்ணணும். அது மாதிரி 2வது டைம் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உடனே கொடுக்கணுன்றதையும் அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே ஆளுநர் கிட்ட வருது அப்படின்னா ஆளுநர் வந்து இப்போல்லாம் நம்ம சமீபம் நிறைய கேட்கறது என்னன்னா, அவர் வந்து நிறைய வந்து சட்டப்பூர்வமான இவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு, இதில் என்ன இருக்குன்னு வரி பார்க்கறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருக்கு இந்த காலக்கெடு டேஸ் 30 to 90 days, அதுவும் செகண்ட் டைம் வருதுன்னா உடனே பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்குது? அதெல்லாம் டைம் லிமிட் கரெக்டாக இருக்கா என்ன? இல்லை, அதாவது இதான் ஒரு ஏற்கனவே சொன்னேன், இந்த டைம் லைன் போட்டதே ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. அதை எடுத்து கட்டாயம் சேலஞ்ச் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன், பண்ணணும்னு நினைக்கிறேன். அது 142 அந்த இது இல்லாமல் இதையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து 1 மாதத்துக்குள்ள முடிவு. நீங்கள் வந்து அதாவது இங்கே பாருங்க, 2 விஷயம் இருக்குது. கவர்னருக்கு உத்தரவு போட முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் தேடணும். கவர்னருக்கு உத்தரவு போடுறேன்னா பிரசிடென்ட்டுக்கு உத்தரவு போடுற மாதிரி தான். பிரசிடென்ட்டுக்கு ஒரு டைம் டிலே. இப்போ நீங்கள் வந்து அதே ராஜீவ்காந்தி கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா இனார்டினேட் டிலேன்னு சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ நாளில் முடிவெடுக்குன்னு சொல்ல, சீக்கிரம் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துல சீக்கிரங்கிற போகாமல் திருப்பி வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தைக்கு வந்து 1 மாதம் 3 மாதம்னு பதில் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 1 மாதம் 3 மாதம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ கவர்னர் எவ்வளோ நாளில் முடிவு எடுக்கணுங்கிற முடிவு அவங்க சொல்ல முடியுமா? இப்போ வந்து ஒரு மசோதாவை எவ்வளோ நாளில் பாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்லிமெண்ட் சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து ஒரு மசோதா கொண்டு வந்தால் 12 நாளில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சபாநாயகருக்கு உத்தரவு போடுற மாதிரி. சபாநாயகருக்கு அங்கே ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் தனியாக இருக்குது. சபாநாயகர் வந்து ஒரு விஷயத்தை ஏற்பார், எடுப்பார், எடுக்காமல் இருப்பார், மறுப்பார். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மசோதா வந்து ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, 10 நாளில் நீங்கள் வந்து எஸ் நோ சொல்லுங்கள், 10 நாளில் ஓட்டு எடுத்துங்க அப்படி சொல்கிற மாதிரி. புரியுங்களா? லெஜிஸ்லேச்சருக்குன்னு ஒரு தனி ரைட்ஸ் இருக்குது. லோக்சபாக்காவது 5 வருஷம் இருக்கு, ராஜ்யசபாக்கு டேர்மே இல்லைன்றனால போயிட்டே இருக்கு டைம். ஆமா, எப்படினாலும் போலாம், எப்படினாலும் அரசாங்கம் பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மசோதா வந்தா 30 நாள்ல நீங்க முடிவு எடுக்கணும். ஒன்று பார்லிமெண்ட் பாஸ் பண்ணணும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வராது. அது எப்படி செய்ய முடியும்? அப்போ அந்த மாதிரியான ஒரு டெட்லைன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணவங்களுக்கு அந்த டெட்லைன் வைக்கணும் ஏன் தோணலை? அப்போ இது வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ். அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம பார்க்குறோம்ல, லா அண்ட் ஜஸ்டிஸ் 2 வார்த்தை வச்சிருக்காங்க. வெறும் லா படியே போகிறது மட்டும் இல்லை, அதுக்கு இடையில நீங்கள் ஜஸ்டிஸையும் சேர்ந்து பார்க்கணும். அந்த வார்த்தை ஏன் வருது? சட்டம் மற்றும் நீதி அப்படின்னு வந்துச்சு, தர்மம், அது அறம், இதெல்லாம் சட்டம் மட்டுமே போதும்ல. நமக்கு தான் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குல்ல, சரிங்களா? உங்களுக்கு வந்து சைபர் கிரைமுக்கு சட்டம் இருக்குது, கிரைமுக்கு இருக்குது, சிவிலுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் வரைக்கும் இருக்குது, சாட்சி எல்லாத்துக்குமே நம்மகிட்ட சட்டம் இருக்குல்ல. அப்போ நமக்கு எதுக்கு நீதி வேண்டி இருக்கு? சட்டமே நீதியை வழங்கும்ல. அப்போ லா அண்ட் ஜஸ்டிஸ் ஏன் வைக்கிறாங்க? ஹைகோர்ட்டுக்கு கீழே வந்து எல்லாருமே லா பார்ப்பாங்க, ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஜஸ்டிஸ் பார்க்கணும்.
அப்ப இந்த இடத்துல அந்த கேள்வி வரும். அவங்க தான் அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா மைல் அவங்க போறாங்க. அந்த மைல் வந்து நாளைக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு கெடுவீங்கமா, நீங்க வந்து பார்லிமெண்ட் இத்தனை நாள் கூடணும், இத்தனை நாள் கூடாம இருக்கணும், இவ்வளவு நாள்ல நீங்க பண்ணணும் அப்படி சொல்ல முடியுமா? இந்த இடத்துல $1 மில்லியன் கேள்வி. அப்ப டைம் ஃப்ரேம் பண்ணது வந்து கட்டாயமா அவங்க வந்து அப்பீலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் அப்ளை டு பிரசிடென்ட், ஆட்டோமேட்டிக்கலி திஸ் வில் அப்ளை டு ஆல் த கவர்னர்ஸ். இது வந்து ஆர்.என். ரவி அவர்கள் பிரசிடென்ட்டுக்கு வந்து கோர்ட் உத்தரவு போடலாமான்ற இடத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கிரே, திரும்பி என்ன சொன்னா அந்த கிரே ஏரியால வந்து நிக்கும். அப்ப அது வருமான ஒரு கேள்வி வரும். ஏன்னா வந்து சுப்ரீம் அத்தாரிட்டி அவரை வந்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அவருக்கு ஒரு டெட்லைன். அப்ப நான் சொல்றத அவர் செய்யணுங்கிற ஆயிடுச்சுல. இப்ப கோர்ட் சொல்றத ஜனாதிபதி செய்வார்னு நமக்கு வந்து எளிமையான கேள்வி இருக்கு. நம்ம ஜனாதிபதி தான் நாட்டுடைய தலைவர், நமக்கு புரிதல் அப்படிதான் சொல்லப்படுது. தேர் வில் பி a president தான் ஆரம்பிக்குது மொத்த சமாச்சாரம். அப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்பீரியர் தான் பிரசிடென்ட் அனுபவிச்சுன்னா இந்த இடத்துல சுப்ரீமசியே கிடையாது. அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க கேபினெட்டும் பிரசிடென்ட்டும் ஜுடிஷியரும் எல்லாமே ஈக்குவலா இருக்கு. வேற வேற இடங்கள் நம்ம அதான் சொன்னோம். அப்படிதான் இது கம்பைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிதான் இது. ஆனா இந்த இடத்துல ஒன்னு அப்பர் ஹேண்ட் எடுக்கும்போது அப்ப வந்து மற்ற ரெண்டும் கீழேன்னு போயிடும். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட் ரூல் பண்ணிரும், சுப்ரீம் கோர்ட் வந்து பார்லிமெண்ட்டை கைடு பண்ணிரும் அப்படின்னா அது வந்து என்ன வரும்? இந்த இடத்துல அந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கிரே ஏரியா கிரியேட். அப்ப இந்த டெட்லைன் எடுத்து இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க வந்து as soon as possible நாங்க செய்வோம், பட் 1 மாசம் 3 மாசம் நீங்க போடாதீங்க அப்படிங்கிறது ஒன்று போவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போதா, கவர்னரே போறாரா, வேற யாரா போறாங்களோ? இன்னொரு முக்கியமான அடுத்த பிரச்சனை இருக்கு. இந்த 10 சட்டங்கள் அமலுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த 10 சட்டங்கள் அமலுக்கு வந்தா என்ன கணக்குன்னு இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சு நான் சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசினது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 10 சட்டம் அமலுக்கு வந்தது வந்து அந்த 10 சட்டத்தோடைய மெரிட் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல இந்த 10 சட்டங்களை தனித்தனியா சேலஞ்ச் பண்ணலாம். அதற்கான ஆப்ஷன் அப்படியே இருக்குது. அது யாருனாலும் பண்ணலாம். சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சே சட்டம் இப்போ யோசிச்சு பாருங்க. வில்சன் அவர்கள் சொல்றாரு இனிமே வந்து வேந்தர் வந்து முதல்வர் தான், அதுக்கு நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்து இன்னைக்கு அதுதான். ஓகே, மூத்த வழக்கறிஞர் வில்சனுக்கு தெரியாத சட்டம் இல்ல. அவர் சொன்னது ரொம்ப சரி. இன்னைக்கு தான், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது 10 பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் வந்து முதலமைச்சர் தான். அந்த சட்டம் எனாக்ட் ஆயிருச்சு, அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. அப்படிதான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதுதான் திரு வில்சன் சொல்லி. ஆனால் இது சேலஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி வந்து கவர்னர் வந்து நான் டிசன் நோட் கொடுத்தார்ல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வித் ஹோல்டு பண்ணார்ல, அதை எடுத்து சேலஞ்ச் பண்ணாங்கல்ல. அப்ப இவன் கவர்னர் வந்து ரிஜெக்ட் பண்ணார்னா அதை எடுத்து சேலஞ்ச் பண்ண ரைட்ஸ் வந்துருச்சுல. அதை போல இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க உத்தரவு மூலமா இந்த 10 சட்டம் எனாக்ட் ஆயிடுச்சுல, இதை எடுத்து சேலஞ்ச் பண்ண ரைட்ஸ் இருக்கு. அதை யாரும் மறுக்கவே இல்லை. அப்ப இந்த 10 சட்டங்களை தனித்தனியாகவோ மொத்தமாகவோ எதிர்த்து வந்து வழக்காடுறதுக்கான வாய்ப்பு அப்படியே இருக்குது. இந்த நாம புரிஞ்சுக்கிற சட்டம் சொன்னது என்னன்னா, இந்த கவர்னருடைய காலதாமத்தினால ஏற்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய இந்த கால் இந்த 10 சட்டங்களுடைய மெரிட்டை டிஸ்கஸ் பண்ணல. சோ இந்த 10 சட்டங்களும் செல்லுங்கிறது வந்து அவர் லேட்டா பண்ணாருங்கிறனால தானே தவிர இந்த 10 சட்டங்களும் சட்டப்படியானது, இந்த 10 கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற இடத்துல போல. நான் சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? இந்த சட்டத்துடைய மெரிட்டுக்குள்ள நீதிமன்றம் போகல. கவர்னருடைய ரைட் அங்க நிக்குது. அந்த ஆர்டிகல் 200ல மட்டும் நிக்குது. ஆர்டிகல் 200 வந்து நீ வித் ஹோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசிடென்ட்க்கு அனுப்புனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு as soon as possible என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நிக்குது. அதன் மூலமா அதோடைய பை ப்ராடக்டா, சைடு இம்பாக்டா வந்து ஒரு எதிர்விளைவா இந்த 10 சட்டங்கள் வந்து அமலாயிருக்கு. ஆனா இப்ப 10 சட்டங்களை கொண்டு வந்து தனியா வந்து போடாம தாராளமா செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ஜிஎஸ்சி ஆக்ட் பார்த்தோமா, என்ஜிஎஸ்சி ஆக்டை வந்து அமல் பண்ணிட்டாங்க. அமல் பண்ணதை எடுத்து தான் நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லிச்சு. அப்ப அந்த சட்டத்துக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனா இல்லையான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் திரும்ப நீதிமன்றத்தை போய் நிக்குது. சோ இந்த 10 பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தராக முதல்வர் நீடிப்பாரா அப்படிங்கிறத அது திருப்பி நீதிமன்றம் போனதான் தெரியும். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆளுநர் அவர்கள் சட்ட வல்லுநர்கள்ட்ட ஆலோசிச்சிருக்கிறாரு. அதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயோ இருந்திருக்குது. அவங்க வந்து எவ்வளவு நாள் வித்ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ஆனா அந்த வித்ஹோல்டிங்ற வார்த்தைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுதான பிரச்சனை. அதற்கு தான பதில் சொல்லுது. வித்ஹோல்ட் அதான் சொன்னேன். வித்ஹோல்ட் அப்படிங்கிறது வந்து ரிஜெக்டிங் அண்ட் ரிட்டர்னிங் சேர்ந்து தான் படிக்கணும். வித்ஹோல்டுங்கிற எக்ஸாக்ட் வார்த்தைக்கு வந்து கையில வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு கொடுத்தீங்க, நான் முடிவெடுக்காம வச்சுக்கிட்டேன். சோ எத்தனை நாள் சொல்றாங்களா, சீட் கடையில போட்டு சொல்றாங்களா, எத்தனை நாள் போட. அப்ப அந்த வித்ஹோல்ட் இருந்தது, கரெக்டான வார்த்தையை சொன்னீங்க. அப்ப அந்த கிடப்பில் இருந்ததுங்கிறது ரிஜெக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றம். என்ன 3 வாய்ப்பா புரிஞ்சுக்கிறேன். ஒன்னு அப்ரூவ் பண்ணு, இல்ல பிரசிடென்ட் அனுப்பிடு, இல்ல ரிஜெக்ட் பண்ணு. அந்த வித்ஹோல்டுங்கிறது தான். வித்ஹோல்டு நிறுத்தி வைத்தல் அர்த்தம் கிடையாது. நிறுத்தி வைத்தல் ஒரு அர்த்தம். நிறுத்தி வைத்தல் என்பதே அதை சொல்றாங்க பாரா ஃபர்ஸ்டோட சேர்த்து நீங்க படிக்கணும். அதுதான் வந்து ரீட் வித் பாரான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வித்ஹோல்டுங்கிறதே முதல்ல சொன்னக்கூடிய கன்சென்ட், நீ டிக்ளேர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க. டிக்ளேர்னா என்ன அர்த்தம்? அப்ப நீ முடிவெடுக்கணும்னு சொல்லுது. நீ டிக்ளேர் பண்ணாம இருக்க முடியும். நீ எனி டிசிஷன் எடுக்கலாம். அந்த சுப்ரீம் கோர்ட்ல அந்த கான்ஸ்டிடியூஷன்ல 200ல வந்து இந்த வார்த்தை as soon as possible ஒரு வார்த்தை இருக்குது, டிக்ளேர்ங்கிற ஒரு வார்த்தை. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? டிக்ளேர்னா என்ன அர்த்தம்? டிசிஷன் எடுக்கணும்னு அர்த்தம்.
ரிஜெக்ட் பண்ணது உங்க உரிமை, அதனால் சண்டைக்கு வரல. ஆனால் டிசிஷன் எடுக்காம நீங்க வந்து ப்ரொலாங் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அவங்க போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். as soon as possible நீங்க டைம் லைன் போட முடியாதுன்னு கேட்பாங்க நினைக்கிறேன். கவர்னருக்கு சஜஷன் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அட்டர்னிட்டா உட்பட நிறைய பேர் அவங்க கேட்டிருக்காங்க, சீனியர் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அதில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிப்போச்சு. அது வந்து இவ்வளவு பெரிய விளைவு கொண்டு வந்து விட்டுருச்சு. அது என்ன சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்ய போறாங்க அடுத்துங்கிற பார்க்கணும்.